விஜய் அவர்களுடைய பெரம்பூர் பிரச்சாரம் மிகப்பெரிய எழுச்சி தான். சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்று ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு அதில் பெரிய ஓட்டையை போட்டிருக்காருன்னு தாவேகா வெற்றி பெறும். தாவேகாவுக்கு ஆதரவான அலை மக்களிடையும் இளைஞர்களிடையும் பெண்களிடம் இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் விஜய்க்கு எங்கே போனாலும், அவர் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த கூட்டம் வரும். எழுதி வச்சுங்க. ஒளியோட ஒரு வெளிச்சத்தோட திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பாதுகாப்பே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு கரூரை சென்னையில் அரங்கேற்றி பிரச்சாரத்தையே முடிச்சிடலாம். ஐ எம் அஃப்ரைட். விஜயை பிரச்சாரம் பண்ணவே விட மாட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் க்ரௌட் புல்லர் யாரானா விஜய் தான். எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஸ்டாலினுக்கும் இந்த கூட்டம் வராது, எடப்பாடிக்கும் வராது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மேலேயும் ஒரு 5 பிரிவுகளில் வழக்கு. அவர் மக்களை சந்திக்கிறார் இல்லையா, அது ஒரு பெருங்குற்றம் இல்லையா திமுக காவல்துறைக்கு? என்ன அநியாயங்க, என்னங்க இது? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லையா? ரொம்ப பாரபட்சமா அப்பட்டமா தெரியுதுங்க மக்களுக்கு. ஸ்டாலினுக்கு வர்ற கூட்டம் எல்லாம் செத்த கூட்டங்க. ஆக்சுவலா இது தன்னெழுச்சியா வருது. விஜய்க்கு வர்ற கூட்டம் தன்னெழுச்சியா வருது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா செத்தவங்க கையில வெத்தலைப்பா கொடுத்தா மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்படா கூட்டம் முடியும்? கடும் தோல்வி, பெருந்தோல்வியை திமுக அடையும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. விஜய் அவருடைய சொத்துக்கள் ரொம்ப பேசு பொருளா இருக்கு. 640 கோடி வருமான வரி கட்டி வச்சிருக்கிற சொத்து. ஆனா நம்ம முதல்வர் 75 வருஷ கட்சி வச்சிருக்காங்கல்ல, டெப்டி சீஃப் மினிஸ்டர் லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் பினாமி பேர்ல இருக்கும், வேற ஏதாவது நாய்க்குட்டி பூனைக்குட்டி பேர்ல இருக்கும். ஏன்னா எல்லாம் திருட்டு பணம் தானே, மக்களை கொள்ளையடிக்கிற பணம் தானே. அதனால இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால அது அவங்க பேர்ல இருக்காது. இவர் மொத்த சொத்து 3 கோடியா, ஆனா அவர் ஓட்டுற கார் 4 கோடி. இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று விஜய் அவர்களுடைய பெரம்பூர் பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு பெரம்பூருக்கு பிரச்சாரமா விஜய் அவர்கள் போயிருக்காங்க. அங்க உள்ள கூட்டத்தெல்லாம் நம்ம வீடியோ மூலமா பார்த்தோம். அது நார்மலா உள்ள பிரச்சாரம் மாதிரி இல்லாம ஒரு திருவிழா போல காட்சியா இருந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய எழுச்சி தான். சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்று ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு அதில் பெரிய ஓட்டையை போட்டிருக்காருன்னு நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். சென்னையில் இருக்க 16 சட்டமன்ற தொகுதிகளில் ஏறத்தாழ 14-15 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவான அலை மக்களிடையும் இளைஞர்களிடையும் பெண்களிடம் இருக்கிறது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நேற்று அவர் மனு தாக்கல் பெரம்பூரில் பண்ணிவிட்டு அந்த தொகுதியில் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் முதல்வருடைய பக்கத்தில் இருக்க கொளத்தூர் தொகுதிக்கு வந்தப்போ காவல்துறை எந்த விதமான பாதுகாப்பையும் செய்யாமல் ஆக்சுவலாக இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி விடுவாங்க இல்லையா? இப்போ தேர்தல் கமிஷன் அனுமதித்த நேரத்தில் அனுமதித்த இடத்தில் தான் இவங்க போகிறாங்க, அனுமதி பெற்று தான் போகிறாங்க. அப்போ போலீஸ்லாம் அங்கே வரணுமா வேணாமா? உளவுத்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு? உளவுத்துறை என்ன கணக்கு போட்டிருக்கு? வராருன்னா அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் வரும், எப்படி அதுக்கான தயாரிப்புகள் பண்ணோம், மக்களை பாதுகாக்க, சாலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த அப்படின்றதெல்லாம் அவங்க எதுவுமே செய்யாமல் ஏதோ வந்தார், எப்படியாவது அடிச்சுட்டு போட்டோம், ஏதாவது விபத்து நடந்தால் பரவாயில்லை, கரூர் மாதிரி இன்னொரு சம்பவத்தை நடத்திட்டா இதோட எலெக்ஷனில் அவரை ஒழிச்சிடலான்ற மாதிரி காவல்துறை, அதுவும் சிட்டி போலீஸ் கமிஷனர்லாம் எதுக்கு இந்த மாதிரி திமுக வட்டை செயலாளர் மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நவ் இட் இஸ் ஏ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பீரியட். இது ஆட்சியாளர்களுக்கு அவங்க ஒன்றும் பதில் சொல்ல வேணாம், தேர்தல் ஆணையத்துக்கு தான் பதில் சொல்லணும். தேர்தல் ஆணைய அதிகாரி இன்னைக்கு சென்னை மாவட்டத்துக்கு குமரகுருபர் IAS, அவர் ரொம்ப மோசமாக இருக்கார். அவர் திமுக வட்டை செயலாளர் மாதிரி இருக்கார். அப்புறம் விசாரிச்சா தான் தெரியுது இவர் ரொம்ப பெட்டான் சேகர் பாபுக்கு, அமைச்சர்.
சேகர் பாபு வந்து வட சென்னைக்கு மாவட்ட திமுக செயலாளர். அப்போ குமரகுருபரன் என்னவா இருப்பார்? அவர் விரும்பி கேட்ட ஐஏஎஸ் அதிகாரி சிஎம்டிஏக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் தானே பொறுப்பு, தேர்தல் ஆணையம் பொறுப்பு, ரைட்டு. தேர்தல் ஆணையத்துக்கு ஊழியர்கள் யார் கொடுக்கறது? ஏதாவது வானத்திலேருந்து பாராசூட்லேயே அனுப்புகிறாங்க டெல்லியிலேருந்து? தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் தான். இப்போ குமரகுருபரனே யார்? தமிழ்நாட்டின் ஐஏஎஸ் அதிகாரி தானே. தேர்தல் வரைக்கும் அவர் இந்த சென்னை மாவட்டத்தினுடைய அலுவலராக இருப்பார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசினுடைய வேலையை தானே பார்க்க போகிறாரு. அது தாசில்தாராக இருந்தாலும் சரி, டெப்டி தாசில்தாராக இருந்தாலும் சரி, ஆர்டிஓ எல்லாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தானேங்க. அப்போ அவங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள் திமுக காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு டெல்லியில் இருக்கு அப்படின்னு. ஆக ஒருதலை பட்சமாக திரு விஜய் அவர்களினுடைய பிரச்சாரத்துக்கு பாதுகாப்பே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல சில போலீஸ்காரை பார்த்தேன் நான். ஆனால் குளத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்துருமோன்ற அச்சத்தில் தான் தாவேகா சரியாக பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க காத்துட்டு இருக்காங்க திமுக. செந்தில் பாலாஜி கரூரில் பண்ணார், பாவம் இன்னைக்கு கரூரில் நிற்க முடியாமல் ஓடுறாரு கோயம்புத்தூர் தெற்குக்கு. அந்த பாவம் அவரை சும்மா விடாதுன்னு அவருக்கே தெரியும். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அந்த கரூர் சம்பவத்தை ஆர்கனைஸ் பண்ண சம்பவத்தைன்ற அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண அந்த மதியழகன்ற ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் தான், சாமானியர் தான். அவர் ஜெயிலுக்கெல்லாம் போனார் அந்த குற்றச்சாட்டுக்காக. பொய் குற்றம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் அங்கே நிறுத்தியிருக்கார் நீதி கேட்க. அப்போ இந்த செந்தில் பாலாஜி ஏன் ஓடுறாரு? ஸோ அதனால் இன்னொரு கரூரை சென்னையில் அரங்கேற்றி பிரச்சாரத்தையே முடிச்சிடலாம், இவருக்கு இவர் போனாலே பிரச்சனை ஆகுது அப்படின்னு. அதாவது விஜயை அரசியல் ரீதியாக இவங்க வந்து எதிர்க்க முடியல. அவர் எழுப்புகிற பிரச்சனைகள் மக்களை தொடுது, மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. ஆகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மீட்டிங் போடுறதுக்கு தடை போடுறது, அவர் அனுமதி கேட்டார்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாலேயே அந்த சுவிதா ஆப்பில் அப்ளை பண்ணால் கூட அவர் அப்ளை பண்ணல, பேப்பர் கொடுத்தாருன்னு குமரகுருபரனே வந்து ஓப்பனாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த இதில் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்கிற விவரம்லாம் வந்திருக்கு. அப்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியிலிருந்து சாதாரண ஊழியர் வரை தமிழக அரசில் இருக்கிறவங்க திமுகவின் இது மாதிரி ஆயிட்டாங்க, நிர்வாகி மாதிரி ஆயிட்டாங்க. இதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தலையிடணும். அர்ச்சனா பட்நாயக்கை போய் பார்த்தாரு, அதனால் அதுக்கப்புறம் சில அனுமதிகள்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த ஆட்களுடைய மனநிலை மாறலை. காரணம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் வந்துங்க பல மாநிலங்களில் எந்த அளவுக்கு தலையிட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் 800 அதிகாரிகளை மாற்றியிருக்காங்க, இன்க்ளூடிங் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி உள்பட. ஆனால் இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் எத்தனை, சும்மா ஒரு 8 எஸ்பிங்களை மாற்றியிருக்காங்க. இங்கே டிஜிபி மாற்றலை, கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னையை மாற்றலை. அதே போல் ஐஏஎஸ் அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி, இந்த மாதிரி இவங்க தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, யோ மேற்கு அப்புறம் நாங்கள் இருப்போம்யா, எவன் ஆட்சி இருந்தாலும் நாங்கள் இருப்போம், ஒழுங்காக பார்த்துங்கன்னு மிரட்டுவாங்கல்ல. ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் இந்த அதிகாரிகள் மாற மாட்டான்ல. 58-60 வயசு இருக்கிற வரைக்கும் இருப்பாங்கல்ல. அப்போ அந்த கீழே இருக்கிற லோயர் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு நாம் ஏன்டா இவங்கள பகைச்சிக்கணும்? அது போலீஸாக இருந்தாலும் ரெவென்யூவாக இருந்தாலும் அந்த எண்ணம் தானே வரும். அப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எடுத்தால் ஒழிய ஐ எம் அஃப்ரைட் விஜயை வந்து பிரச்சாரம் பண்ணவே விட மாட்டாங்க. அதாவது நேராக போய் ஒருத்தரை தடுக்கிறது இல்லை, பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. அது நேற்று பார்க்க முடிஞ்சது. ஆனால் நேற்று என்னத்தை இதையும் பார்க்கத்தோம், மக்கள் எப்படி ஒரு எழுச்சியோடு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அரசியல் தலைவர் கூட்டத்தில் பங்கேற்க இவ்வளோ ஆர்வமாக. இப்போ மற்ற அரசியல் கட்சியெல்லாம் வந்து ஹையர் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து வாடகைக்கு தான் கூட்டத்தை சேர்க்குறாங்க எடுத்து. பட் விஜய்க்கு வந்து எங்கே போனாலும், அதாவது அவர் வந்து திருச்சியில் இல்லை விக்கிரவாண்டியில் மதுரையில் அப்படின்னு இல்லை, அவர் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த கூட்டம் வரும், எழுதி வச்சுங்க. அப்போ இதை பார்த்துட்டு அவரை அலோவ் பண்ணக்கூடாது, மக்கள் மத்தியில் போய் பேசுகிறதுக்கோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ
தடுக்கணும் அலோவ் பண்ணாமல் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. பட்டு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இதுவே திமுகவுக்கு எதிராக போகுது. இதுவே திமுக அரசுக்கு நேற்று பாருங்கள், பல பேர் பேட்டிலாம் கேட்டேன். திமுக காரணங்க தான் வில்லிவாக்கத்துக்கு வர்றதை தடுத்துட்டாங்க அவர் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள், அவங்களாம் ஒன்றும் பெரிய அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சொல்ல, சாதாரண மக்கள் பேசுகிறாங்க. அப்போது ஒரு பிரபலமான தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் க்ரௌட் புல்லர் யாரானா விஜய் தான். எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஸ்டாலினுக்கும் இந்த கூட்டம் வராது, யாருக்கும் இந்த கூட்டம் வர, எடப்பாடிக்கும் வராது. அவங்களதெல்லாம் க்ரௌடை வாடகைக்கு எடுத்து பண்ணுறது. அப்போ இது இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் தேர்தல் நேரத்தில் அட்லீஸ்ட்டு. இப்போ இந்த பாதுகாப்பை இல்லாமல் பண்ணி ஒன்று அவருடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யலை, இன்னொன்று மக்களுடைய இதை பாதுகாக்கணும் இல்லை, அதுக்கு தானே உங்ககிட்ட அனுமதி கேட்குறாங்க. அப்போ அது எதையுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு ஆளே இல்லை. அதாவது பெரம்பூரில் அவர் பேசிட்டு குளத்தூருக்கு போகும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸை எங்கேயுமே காணோம். எங்கே போனாங்க எல்லாரும்? கரூரில் போன மாதிரி போயிட்டாங்களா? ஸோ அதனால் சென்சிங் தி சம்திங் இஸ் ராங், இது சரியில்லைன்னு தான் விஜய் சரியான முடிவு எடுத்திருக்காங்க. அது இதெல்லாம் கண்டிப்பாக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். சார், ஒரு பக்கம் விஜய் அவர்கள் காவல்துறை இந்த மாதிரி போதிய அளவில் பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி வழக்கு பதிவு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மேலேயும் ஒரு 5 பிரிவுகளில் வழக்கு. ஏன்னா அவர் மக்களை சந்திக்கிறார் இல்லையா, அது ஒரு பெருங்குற்றம் இல்லையா திமுகவுக்கு, காவல்துறைக்கு? என்ன அநியாயங்க. அதாவது நேற்று நான் பார்க்குறேன், ஸ்டாலின் 200 மீட்டருக்கு ஓப்பன் ஜீப்பில் வர்றாரு, ரோட் ஷோ நடத்துகிறாரு. ஆனால் விஜய்க்கு வண்டி மேலே ஏறக்கூடாது, கையை காட்டக்கூடாது. என்னங்க இது? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லையா? ஸோ தமிழ்நாடு காவல்துறையும் சரி, தமிழ்நாட்டில் குறிப்பாக இங்கே நம்ம குமரகுரு சென்னை மாவட்டத்துக்கு அலுவலராக இருக்கா இவரும் சரி, அவங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒரு சார்பாக செயல்படுகிறார்கள் என்று தெரிகிறது. இப்போ 5 பிரிவுகளில் வழக்கு போட்டால் என்னாச்சு? எதுக்காக வழக்கு போட்டாங்க? அவர் எதை நீங்கள் தான் கடமை, உங்கள் மேலே தான் வழக்கு போடணும், உங்கள் மேலே தான், காவல்துறை மேலேயும் அந்த குமரகுரு மேலேயும் தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் நீங்கள் ஒழுங்காக திட்டமிடலை? ஒரு அரசியல் கட்சி தலைவர், மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவர் வராருன்னா அப்போ நீங்கள் இல்லை அங்கே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணோம். யூ ஹவ் ஃபெயில்ட் இன் யுவர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும். விஜய் என்ன விதியை மீறிட்டாரு? அப்போ இவர் ஸ்டாலின் ஓப்பன் ஜீப்பில் வந்தார், அவர் எப்படி வந்தார்? ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லையா? இருக்குதா சொல்லுங்கள். அப்போ ரொம்ப பாரபட்சமாக அப்பட்டமாக தெரியுதுங்க மக்களுக்கு. இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கும் விஜய் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடும் தோல்வி, பெருந்தோல்வியை திமுக அடையும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்த கூட்டத்தையும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியாவில் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இதுக்கு என்னங்க கம்பேரிசனே? அன்கம்பேரபிள்ங்க. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு வர்ற கூட்டம்லாம் செத்த கூட்டங்க. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் கடமைக்குன்னு வராங்க, காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க. அதுவும் இதுவும் ஒன்றா என்ன? இது தன்னெழுச்சியாக வருது. விஜய்க்கு வர்ற கூட்டம் தன்னெழுச்சியாக வருது. அவங்க விருப்பத்தின் பேரில் வராங்க. அதனால தான் அவங்க பாடி லாங்குவேஜெல்லாம் பாருங்கள் 2 கூட்டத்துலேயும். இதில் அப்படியே துள்ளுவாங்க ஆளுங்க உற்சாகத்தில், தலைவரை பார்த்தோம், தலைவர் பேச கேட்டோன்னு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா செத்தவங்க கையில் வெத்தலைப்பாக்கு கொடுத்தா மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்படா கூட்டம் முடியும், வாங்கின காசுக்கு நம்ம நிற்கணுமேன்ற. அதனால் இது 2 அன்கம்பேர், ஒப்பிட்டே பார்க்க முடியாதுங்க. விஜயின் மக்கள் செல்வாக்கு, விஜய்க்கு உள்ள மக்கள் ஆதரவும் ஸ்டாலினுக்கு உள்ள மக்கள் செல்வாக்கும் மக்கள் ஆதரவும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அன்கம்பேரபிள் தான். ஓகே, நேற்று பிரச்சாரத்தில் பேசின விஷயங்களும் வழக்கமாக பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப நேரம் பேசலை, கொஞ்சம் டைமே பேசிட்டு போயிட்டாரு. பெரம்பூரில் ஏதாவது பிரச்சனை எதாவது பேசுவார்னு பார்த்தா அவர் வழக்கமாக டிவிக்கே டிஎம்கே மட்டும் சொல்லிட்டு போயிட்டாருங்க மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதிக நேரம் பேசுகிறவன் நல்ல பேச்சாளர்னு நினச்சிட்டு இருக்கோம். காமராஜர்லாம் அப்படி இல்லைங்க. ஆகட்டும் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் பேச மாட்டார். 2 நிமிஷம் பேசுவார், இல்லை 5 நிமிஷம் பேசுவார். ஆக இந்த திராவிட கட்சிகள் தான் நீட்டி முழக்கி உள்ளே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க திமுக பேச்சாளர்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 செகண்டு சமாச்சாரம் கூட இருக்காது. அது வளைச்சி நீட்டி சுருக்கி இப்படி பேசி பேசி
ஜனங்கள் அப்படி அதுதான் பேச்சுன்னு நினைக்கிறாங்க. பேச்சுன்றது 5 நிமிஷம் போதுங்க உங்களுக்கு. வெளிநாட்டிலலாம் ட்ரம்ப்பெல்லாம் எவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு பார்க்குறீங்க பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷனில். 10 நிமிஷத்துக்கு மேலே யாருமே பேச மாட்டாங்க. நம்மால் தான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இதில் போட்டியே இருக்கும். ஸோ விஜய் வந்து சுருங்க பேசி விளங்க வைக்கிறாரு. 2வது விஜய் அங்கே போட்டி போடுறாரு. நேற்று தான் மனு தாக்கல் பண்ணிட்டு வராரு. நேற்று பேசுனதோட அதோட வரமாட்டாரா தொகுதிக்கு? தொகுதி பிரச்சனையெல்லாம் பேசுவார். நேற்று வந்தது வந்து மனு தாக்கல் பண்ணிவிட்டு ஒரு மக்களை வந்து பார்க்குற மாதிரி அடுத்த தொகுதிக்கெல்லாம் போகிறார். அதனால் இன்னும் நிறைய பேசுவார். தொகுதி பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க. 2வது அவர் என்னங்க பேசுறது, அவங்க கட்சிக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் எல்லாமே மையப்படுத்துறதுன்னா ஒரு விஜய்ன்னு இல்லை. விஜய் கட்சிக்கு பெரம்பூரில் 40,000 கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் பம்பரம் போல் வேலை செஞ்சிட்ருக்கான் மாதக்கணக்காக. எந்தெந்த இஷ்யூ என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுன்றதை அவங்க வீடு வீடாக போயிட்டுருக்காங்க. விஜய் வந்து சும்மா ஒரு டோக்கன் ப்ரெசன்ஸ் தாங்க. அவர் வந்து எல்லா விஷயத்தையும் பேசணும் அப்படி அவசியமே இல்லை, புரியுதுங்களா? ஆனாலும் அந்த தொகுதியில் அவர் வேட்பாளராக இருக்கிறதால கண்டிப்பாக சில விஷயங்கள் பேசுவார். இன்னும் தேதி 23 நாள் இருக்குல்ல, நேற்று தானே தொடங்கி இருக்குது. தொடங்கும் போதே எல்லாத்தையும் பேசிடணுமா? ஓகே சார். நேற்று வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு எல்லாருமே அவங்களுடைய சொத்துக்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குறிப்பாக விஜய் அவருடைய சொத்துக்கள் வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. 640 கோடி சொத்து வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருடைய மனைவிக்கு மகள்கள் கூட கடன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அவர் 640 கோடி வருமான வரி கட்டி வச்சிருக்கிற சொத்து. ஆனால் நம்ம முதல்வர் 75 வருஷ கட்சி வச்சுருக்காங்கல்ல, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ரெட் ஜெயண்ட்டுன்னு 300 கோடி படம்லாம் எடுக்கிற நிறுவனம்லாம் வச்சுருக்காங்களே. முக ஸ்டாலின் அவருக்கு காரே இல்லைங்க, பாவங்க, நடந்து தான் போவார் போல இருக்கு. சொந்தமாக ஒரு கார் இல்லை. அவருக்கு தான் இல்லைன்னு பட்டால் துர்கா அம்மாவுக்கும் இல்லையா. சொந்தமாக வீடு இருக்குதா என்னன்னு தெரில. பாவம் அவங்கெல்லாம், ஐயோ பாவம். அதாவது த வெரி ஃபேக்ட் தே சே இதுதான் எனக்கு 3 கோடி 4 கோடின்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ பொய்ய சொல்கிறாங்க. இது உண்மையா? லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்கானுங்க. எல்லாம் பினாமி பேரில் இருக்கும், வேற ஏதாவது நாய்க்குட்டி பூனைக்குட்டி பேரில் இருக்கும். இவனுங்க வந்துட்டு உண்மையாக வரி கட்டிட்டு ஒரு ஆள் காட்டுறான், நீ காட்டல. என்ன தெரியுது இதுலன்னா, அவர் நேர்மையாக தன்னை வந்து மக்களுக்கு சொல்கிறாரு, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குன்னு. இந்த முதலமைச்சரோ திமுக அமைச்சர்களோ இல்லை பழனிசாமியோ அவருடைய முன்னாள் அமைச்சர்களோ யாராவது சொல்ல முடியுமாங்க இது மாதிரி? நான் சொல்கிறது கார் கூட இல்லைன்னு சொல்கிறாங்களே சொந்தமாக, முதல்வரும் அவருடைய மனைவியும். இது நீங்கள் ஓகேவா? இது நியாயமாக தான் சார் இருக்கும். பாவம் சார், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க சார், பரம ஏழைகள் சார். அப்படியா? என்னங்க இது? அதாவது அவருக்கு இருக்கிற வருமானம், அவர் வந்து 30 வருஷமாக சினிமாவில் நடிச்சிருக்காரு. ஒரு சில பேர் மேதாவிகள்லாம் பேசுகிறாங்க, 250 கோடி வாங்குறாருன்றாரு, ஆனால் 120 கோடி தான் காட்டியிருக்கேன்னா. உங்கள் அப்பா இன்கம் டேக்ஸ் பணத்தெல்லாம் கூட காட்டணுமா? அவர் இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருவான்ல, ஒரு 100 கோடி இன்கம் டேக்ஸுக்கு போயிடும் இல்லைங்க. அப்போ அதாவது என்னன்னா, நீங்கள் இதில் ஒப்பீடு பார்க்கணும். திமுக காரங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, டிஆர் பாலு எவ்வளோ, துரைமுருகன் எவ்வளோ, அவர் ஃபேமிலி எவ்வளோ வச்சுருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். தாவே காலங்கள்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். பரம ஏழைகளெல்லாம் நிறுத்தியிருக்காரு, சாமானியர்கள்லாம் நிறுத்தியிருக்காரு, புரியுதுங்களா? அதனால் அவர் கணக்கை தெளிவாக உண்மையாக கொடுத்துருக்காருங்க. மற்ற எல்லாரும் பொய்யா கொடுத்துருக்கானுங்க. இதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசமாக தான் நான் பார்க்குறேன். அவர் ஓப்பனாக சொல்கிறாரு தன்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு, மறைக்கலை. நீங்கள் முக்கால்வாசி இல்லை 99% மறைச்சிட்டு 3 கோடி தான் அப்படின்றார. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. ஆனால் நல்ல ஒரு ஆடிட்டர் மூலம் இதெல்லாம் மடைமாற்றம் பண்ணி இந்த பேரில் அந்த பேர்லலாம் கம்பெனி பேரில் வச்சுக்குவாங்க, ட்ரஸ்ட் பேரில் வச்சுக்குவாங்க. அவர் எதுவும் தன் பேரில் தன் மனைவி பேரில் இருக்கிறத சொல்கிறாரு. அதனால் அவர் உண்மையை பேசுகிறார். முதல்வர் உள்பட திமுக ஆட்கள் பொய்யான கணக்கை கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டில் சட்டம் அப்படி இருக்குது. ஆடிட்டர்கள் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டாக என்னுடைய வருமானம் இதுதான்ற மாதிரி காட்டிட்டு மற்ற வரும்படியெல்லாம் வருது இல்லை, கொள்ளை, கமிஷன், கான்ட்ராக்ட், அதெல்லாம் தனி கணக்கில் விடுவாங்க. ஏன்னா இவர் சம்பாதிக்கிறத கணக்கில் வருது, அதை வெளியே சொல்லலாம். இவங்க சம்பாதிக்கிறத வெளியே சொல்ல முடியாது.
ஏன்னா எல்லாம் திருட்டு பணம் தானே, மக்களை கொள்ளையடிக்கிற பணம் தானே. அதனால் இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால அது அவங்க பேரில் இருக்காது. இவர் பேரில் இவ்வளோ இருக்குதுன்னா அவர் சொல்கிறாரு, இதில் என்ன இருக்குது? ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ.